இங்க முத்து மனோஜை ரோஹிணியையும் தன்னிட்ட இருக்க அந்த ஆடியோ ரெக்கார்டை வச்சு இங்க மிரட்டுறாங்க. கடைக்கு வச்சா அம்மா பேர் தான் வைக்கணும்னு சொன்னதுனால இங்க வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு இங்க விஜயாட்டே வந்து சொல்ல விஜயா சொல்றாங்க, எனக்கு அப்பவே தெரியும் என் பையன் மனோஜ் கண்டிப்பா என் பேரை தான் வைப்பான்னு சொல்லி அங்க பெருமையா பேசிக்கிட இங்க மீனா வந்து முத்துவை பாக்குறாங்க. முத்து சிரிச்சுட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க வந்து கடை திறப்பு விழாவும் ஆரம்பிக்க போகுது. இங்க வந்து முத்துக்கிட்ட அப்பதான் மனோஜ் இந்த ஃபங்க்ஷனை பெருசா தான் பண்ணணும்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலை இல்ல சிம்பிளாவே பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்காத மனோஜ் நான் பண்ணாதான் பெருசா பண்ணுவேன்னு ஒத்த கால நிக்க இங்க தனியா போய் இங்க முத்து வந்து மனோஜ் சொல்றாங்க, இப்போ நீ மட்டும் அப்பா சொல்றபடி கேட்கல, கண்டிப்பா இந்த ஆடியோ ரெக்கார்டை அம்மாட்ட போட்டு காட்டிடுவேன்னு சொல்லி திரும்ப மிரட்ட இதுக்கு பயந்து மனோஜும் சரின்னு ஒத்துக்கிடாங்க. இப்போ வந்து நான் என்னோட கடை ஓப்பனிங்கு ரிப்பன் கட் பண்றதுக்கு நான் பெரிய ஆளை இன்வைட் பண்ணணும், அப்பதானே நம்ம கடை பாப்புலர் ஆகணும். திரும்பவும் அங்க வந்துட்டு இங்க முட்டுக்கட்டை போடுறாங்க. மனோஜ் இதை கேட்டுட்டு இருந்த முத்து வந்து திரும்பவும் இங்க மனோஜ் சொல்றாங்க, இந்த வீடியோ எடுத்து அங்க பின்னாடி என்ன காட்டிட்டே இருக்காங்க. இதனால பயந்த மனோஜ் அப்படி அமைதியா இருக்க, நான் சொல்றதாப்பா மனோஜ் கேட்பான்னு சொல்லிட்டு கடையை வந்துட்டு இப்போ ரிப்பன் கட் பண்ண போறதே அம்மாவும் அப்பாவும் தான் சொல்ல இதை கேட்டு எங்க விஜயா வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அப்படியா, எனக்கு தெரியும் மனோஜ் இதை தான் முடிவு பண்ணி வச்சிருப்பான்னு, அவன் சொல்றதுக்குள்ள நீ எதுக்கு முந்திட்டு சொல்றேன்னு எங்க விஜயா வேற சொல்றாங்க. என்ன மனோஜ் நீ அதானே முடிவு பண்ணன்னு எங்க விஜயா கேட்க, ஆமாமா அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ரோஹிணிக்கும் வேற வழி இல்லை. ஏன்னா பின்னாடி நின்று எங்க முத்து வந்துட்டு அந்த ஆடியோ எடுத்து மிரட்டிட்டே இருக்காங்க. இப்போ முத்து சொல்றபடி தான் எங்க ரோஹிணி மனோஜ் ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன்ல தான் இப்போ பெரிய ட்விஸ்ட் நடக்க போகுது. அதாவது அந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து வச்சுதான் இந்த கடையை வாங்கியிருக்காங்கன்ற விஷயம் வந்து முத்துவுக்கு மட்டும் இல்லாம மொத்த குடும்பத்துக்கும் தெரிய வரப்போது. இதனால அண்ணாமலை இந்த கடை 3 பேருக்கு சொந்தம்னு சொல்லி 3 பேருக்கும் பிரிக்க தான் போறாங்க. இதனால ரோஹிணி தலையில ரோஹிணி கண்ட கனவுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏடியா இங்க முத்து தான் வந்து நிக்க போறாங்க.